அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்ணயித்த ஜூலை 9 காலக்கெடுவுக்கு இன்னும் சில நாட்களே உள்ளன. இந்தியா, அமெரிக்கா இடையே ஓர் இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இன்னும் இருக்கிறது. வெள்ளை மாளிகை ஊடகச் செயலாளர் கேரோலின் லெவிட், ஒப்பந்தம் தவிர்க்க முடியாதது எனக் குறிப்பிட்டுள்ளார். இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், ஒரு பெரிய, நல்ல, அழகான ஒப்பந்தத்தை வரவேற்கும் எனக் கூறியுள்ளார். இருதரப்பிலும் பேச்சுவார்த்தைகள் கடுமையான பேரங்களில் சிக்கிக் கொண்டுள்ளது. விவசாய உற்பத்திப் பொருட்கள், வாகன உதிரி பாகங்கள் மற்றும் இந்திய எஃகு மீதான பேச்சுவார்த்தைகள் இன்னும் நீடிக்கின்றன. இந்திய அதிகாரிகள் இன்னொரு சுற்று பேச்சுவார்த்தைகளுக்காக காலக்கெடுவை மேலும் நீட்டித்துள்ளனர். இந்தியா விவசாயம் மற்றும் பால்வளத்துறையின் சந்தைகளை வெளிநாடுகளுக்கு திறந்துவிட முடியாது எனக் கூறியுள்ளது. அமெரிக்கா இந்திய சந்தைகளை மேலும் திறக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிறது. இப்போதைய சூழ்நிலை நம்பிக்கை அளிப்பதாக இருந்தாலும், ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான கால அவகாசம் குறைந்து கொண்டே வருகிறது.